Hello friends, welcome back to Thumbcloud channel. நான் SK 100 days 100 Kubernetes சீரிஸ்ல நம்ம வந்து டே 4ல இருக்கிறோம். டே 4ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பாடுடைய குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் கிளாஸ் பத்தி தான் பார்க்கலாம்னு இருக்கோம். பாடுடைய இந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிறது மூணு விதமான கிளாஸ் இருக்குங்க. ஒன்னு வந்து guaranteed, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா burstable, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா BestEffort அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் இந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் அப்படினா என்னன்னு பாத்தீங்க அப்படினா அதாவது பாடு கிரியேட் பண்ணும்போது நாம கொடுக்கக்கூடிய அந்த ரிக்வெஸ்ட் அண்ட் லிமிட் இருக்கு இல்லீங்களா? ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய மினிமம் வேல்யூ, அதே மாதிரி லிமிட் அப்படிங்கிறது நம்மளுடைய மேக்ஸிமம் வேல்யூ. அதாவது மெமரி அண்ட் CPU நம்ம ரிக்வெஸ்ட் அண்ட் லிமிட்டில் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வந்து நம்ம செட் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம செட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து அசைன் ஆகுது. அந்த மாதிரி நம்ம வந்து பாடுக்கு ரிக்வெஸ்ட் அண்ட் லிமிட், அதாவது மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வந்து த்ரெஷ்ஹோல்ட் வந்து நம்ம செட் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கான நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரண்டீட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டீட் அப்படின்றதுல வருது. அதே நேரத்தில் நம்மளுடைய லிமிட்டை விட நம்மளுடைய ரிக்வெஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது, அதாவது நம்மளுடைய மினிமம் வந்து கம்மியாக கொடுத்துட்டு தென் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிமிட் அப்படிங்கிறது இல்லைங்களா, அதை வந்து நம்ம அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா Burstable அப்படிங்கிற குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் கிளாஸ் கீழே வருது. சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் வந்து லிமிட்டை செட் பண்ணாமல் இருந்தால் கூட அது வந்து Burstable தான். அதாவது ரிக்வெஸ்ட் மட்டும் நீங்கள் செட் பண்ணிவிட்டு மெமரி அண்ட் CPU லிமிட்டை வந்து நீங்கள் செட் பண்ணலை, மேக்ஸிமம் வந்து நீங்கள் செட் பண்ணலை அப்படின்னாலும் Burstable கீழே தான் வரும். சப்போஸ் நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் அண்ட் லிமிட் ரெண்டுமே செட் பண்ணவே இல்லை அப்படின்னா அந்த மாதிரியான பாடெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் கிளாஸ் வந்து BestEffort அப்படின்றது கீழே வரும். அப்போ இந்த மாதிரி மூணு விதமான ஒரு குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் வந்து ஒரு பாடு இருந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அசைன் ஆகும். இப்படிப்பட்ட குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் கிளாஸோட இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நோடுடைய ரிசோர்ஸ் மெமரி அண்ட் CPU வந்து சப்போஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் ரேஞ்சுக்கு வந்து போகுது, அந்த நேரத்தில் சில பாடை வந்து அதை வந்து கில் பண்ணி ஆகணும் அப்படின்னு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு அதாவது வெளியேற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோடில் இருந்து BestEffort அப்படிங்கிற நம்ம எந்த விதமான ரிக்வெஸ்ட் அண்ட் லிமிட்டுமே செட் பண்ணாத பாடை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எவிக்ட் பண்ணும், அதாவது உங்களுடைய நோடுலேருந்து வெளியேற்றும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா Burstable, அதாவது ரிக்வெஸ்ட் கொடுத்து லிமிட்டை விட கம்மியாக கொடுத்துருப்போம் Burstable-ஆக, இல்லைனா லிமிட்டை கொடுக்காமல் இருந்திருப்போம், அதுவும் பார்த்தீங்கன்னா Burstable தான். இந்த மாதிரி Burstable குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து உங்களுக்கு வந்து வெளியேற்றும். ஆனால் மூணாவது இருக்கக்கூடிய கேரண்டீட், அதாவது ரிக்வெஸ்ட் அண்ட் லிமிட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த மாதிரியான பாடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக உங்களுக்கு வந்து வெளியேற்றும். அது எப்படின்றத நம்ம ரியல் டைமில் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஆல்ரெடி நான் வந்து ஒரு EKS கிளஸ்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன். 2 நோடோட M5 லார்ஜோட 2 நோடோட நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட YAML ஃபைலில் ஒரு 4 விதமான பாடுக்கான கோடு வந்து நான் எழுதி வச்சிருக்கிறேன். நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி அதாவது கேரண்டட் பாட் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்கக்கூடிய பாடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிக்வெஸ்ட் அண்ட் லிமிட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேமாக வந்து செட் பண்ணியிருக்கிறேன். இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி 128 MI ப்ளஸ் வந்து CPU வந்து பார்த்தீங்கன்னா 500 மில்லி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கிறேன். சேம் தான் லிமிட்லையும் நான் செட் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த ரிக்வெஸ்ட் அண்ட் லிமிட் அப்படிங்கிறத நீங்கள் ரெண்டுமே நான் என்ன பண்ணிக்கிறேன், ஈக்குவலாக செட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இன்டர்வியூவில் வந்து இந்த ரிக்வெஸ்ட் அண்ட் லிமிட்னா என்னன்னு கூட கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட்னா மினிமம் அப்படிங்கிறதும் லிமிட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி மெமரி அண்ட் CPUவில் நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ பற்றி நமக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா இருக்கணும். அதாவது இப்போ 128 MIன்னு கொடுக்குறோமே, இது வந்து மெகாபைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது மெகாபைட் கிடையாது, இது வந்து மெபிபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. 128 மெபிபைட் அப்படிங்கிறது 134.2 ஓகேங்களா, அதுக்கான மெகாபைட்டுக்கான ஈக்குவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா 128 அப்படிங்கிறது. அப்போ மெகாபைட்டை விட கொஞ்சம் மெபிபைட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். அதே மாதிரி CPUவில் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா 500 M அப்படின்னு கொடுக்குறோம், இதுக்கான மீனிங் என்ன, இது எவ்வளோ கோர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆஃப் கோர் 0.5 கோர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 500 M அப்படிங்கிறது. அப்போ இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் லிமிட்னா என்ன, அதே மாதிரி மெமரி CPUடைய நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ பற்றி நம்ம ஒரு கிளியரான ஐடியா இருக்கணும். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய பாடோடைய ஃபைலை வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் கேரண்டட் பாடில் ஈக்குவலாக வந்து கொடுத்துருக்கிறேன். தென் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட லிமிட்டை விட என்னோட ரிக்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக கொடுத்துருக்கிறேன். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா Burstable வித் நோ லிமிட், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிமிட் எதுவுமே நான் செட் பண்ணலை, ரிக்வெஸ்ட் மட்டும் தான் செட் பண்ணிக்கிறேன். ஃபோர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா BestEffort, அதாவது எந்த விதமான ரிக்வெஸ்ட் அண்ட் லிமிட் எதுவுமே நான் வந்து செட் பண்ணலை. இந்த மாதிரியான பாடலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா BestEffort கீழே வரும். இந்த YAML ஃபைல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இம்ப்ளிமெண்டிவ் வேலே ஒரு Nginxோட பாட் கிரியேட் பண்ணி அதோட குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் கிளாஸ் வந்து எப்படி டிஃபால்ட்டாக செட் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து காட்டுறேன். நோட்ஸ் கொடுத்து உங்களுக்கு நான் வந்து நம்மளுடைய 2 நோடு இப்போ ரன் ஆகிட்டு இருக்குங்களா, அது இருக்குதான்னு உங்களுக்கு செக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 நோடு வந்து ஆல்ரெடி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு நம்மளுடைய கிளஸ்டரில். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா kubectl run nginx -image ஈக்குவல் டு nginx ஒரு பாடு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ டிஸ்கிரைப் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதோட குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் வந்து நம்ம செக் பண்ணலாம். kubectl describe pod nginx என்டர் அடிச்ச உடனே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நோட் செலக்டருக்கு மேலே குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் கிளாஸ் வந்து டிஃபால்ட்டாக BestEffort அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து அசைன் ஆயிருக்கு. இது காரணம் என்னென்னா நம்ம கிரியேட் பண்ணும்போது எந்த விதமான ரிக்வெஸ்ட் அண்ட் லிமிட் எதுவுமே நம்ம இந்த இன்ஃபர்மேட்டிவில் என்ன பண்ணல கொடுக்கல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே BestEffort அப்படிங்கிற இந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நான் அந்த பாடை வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, kubectl delete pod nginx டெலிட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய நம்ம எழுதி வச்சிருக்கக்கூடிய இந்த 4 டைப் ஆஃப் பாட் இருக்குங்களா, அதை நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். kubectl apply -f QOS
.yaml விதமான பாடு வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. நான் இப்போ உங்களுக்கு வந்து kubectl get pod ஓகே 4 பாடு வந்து ரன்னிங் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நம்ம டிஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன். டிஸ்கிரைப் ஃபஸ்ட்டு நம்ம கேரண்டீட் பாடை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ கேரண்டீட் பாடு நம்ம ரிக்வெஸ்ட் அண்ட் லிமிட் ஈக்குவலாக செட் பண்ணதுனால அதோடைய குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் கிளாஸ் வந்து கேரண்டீட் அப்படின்றது செட் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா kubectl get pod -w கொடுத்து நம்மளுடைய எல்லா பாடையும் வந்து வாட்ச் மோடில் நான் வச்சிடுறேன். இந்த மாதிரி வச்சுட்டு நம்மளுடைய 2 நோடை கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரெஸ் கமாண்ட் வழியாக நம்மளுடைய மெமரியை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் 2 நோடுலையும். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ஃபஸ்ட்டு எந்த பாடு வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த 2 மிஷினில் வந்து ஸ்ட்ரெஸ் யூட்டிலிட்டி வந்து ஆல்ரெடி இல்லை. நான் ஃபஸ்ட்டு நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுடைய மெமரியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான கமாண்ட் வந்து நம்ம கொடுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து sudo su கொடுத்து கன்வெர்ட் ஆகிட்டு 2லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மிஷினில் கொடுத்துட்டேன், இன்னொரு மிஷின்லேயும் நான் வந்து கொடுக்குறேன். ஸ்ட்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அமேசான் லினக்ஸ் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேஸ் ரெப்போ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இன்ஸ்டால் ஆகும். என்டர் அடிச்சிடுறேன். ஓகே 2லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து அந்த 8 GB மெமரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அந்த ஸ்ட்ரெஸ் கமாண்ட் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு 2 நோடுலையுமே நான் வந்து ரன் பண்ணி விடுறேன். ஓகே ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம மெமரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ நீங்கள் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம 4 விதமான பாடு வச்சுருக்கிறோம், 3 டைப், அதாவது BestEffort, Burstable அண்ட் guaranteed. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எரர் ஆகிருக்கு. எரர் ஆனதெல்லாம் பார்த்தீங்கன்னா BestEffort தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எரர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா Burstable வந்து என்ன இருக்குது, Burstable நோ லிமிட் அண்டு வித் லிமிட் ரெண்டுமே செட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் ஆகிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் guaranteed வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எரர் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேரண்டீடு கம்ப்ளீட்டாக ரன் ஆகிட்டே தான் இருக்குது, எந்த விதமான இஷ்யூவும் இல்லாமல். ஆனால் மற்ற 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எரர் ஆகிட்டு எகெயின் வந்து என்ன ஆகுது, அது வந்து ரன் ஆகுது உங்களுக்கு வந்துட்டு. அப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரியல் டைமில் ஒர்க் ஆகும். அப்போ குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்குது. நம்மளுடைய பாடு வந்து அவைலபிலிட்டி இருக்கு இல்லைங்களா, எவிக்ட் ஆகுது, அதை நோடுலேருந்து வெளியே போகிறதுக்கு வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் கிளாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்குது. நாம் இன்றைக்கி பார்த்தா பாடுடைய குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் கிளாஸ் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு கூப்பன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட டே 5ல் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.